உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், கணபதி என்னும் சொல்லில் கா என்பது ஞானத்தை குறிக்கிறது, நா என்பது ஜீவர்களுடைய மோட்சத்தை குறிக்கிறது, பதி என்னும் பதம் தலைவன் என்று பொருள்படுகிறது. அன்பர்கள் இதையெல்லாம் நினைவு கூர்ந்து மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள், அற்புதங்கள், நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பின்தொடரும் என்றால் அதில் எந்த வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 15/8/2025 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் ஆடி 30வது நாள். இன்றைய சிறப்பு சுதந்திர தினம், அரசு விடுமுறை, திருப்போரூர் முருகபெருமான் பால் அபிஷேகம், திருச்செந்தூர் முருகன் சிங்க கேடைய சப்ரத்தில் பவனி, அரவிந்தர் பிறந்த நாள், சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 12:15 1:15 வரை, பிறகு 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி சப்தமி நள்ளிரவு 1:40 வரை. இன்றைய இழப்பு நட்சத்திரம் அஸ்வினி, காலை 10:04 வரை, அதற்கு பிறகு பரணி. யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சமன் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம், சித்திரை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியாகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டு பெற்றது, புகழ் பெற்றது. அதிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், நல்வாழ்வை மலரச் செய்யும் 4 வகை யோகங்கள். சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகிலே புதனையும், புதனுக்கு அடுத்த வட்டப்பாதையிலே சுக்கிரனும், சுக்கிரனுக்கு அடுத்த வட்டப்பாதையில் பூமியையும் சந்திரனையும் காணலாம். சந்திரன் பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றி வருகிறது. பூமிக்கு அடுத்த வெளி வட்ட பாதையில் செவ்வாய் சூரியனை சுற்றி வருகிறது. செவ்வாய்க்கு அடுத்தது வியாழன், வியாழனுக்கு அடுத்தது சனி சூரியனை சுற்றுகின்றது. இந்த அமைப்பு சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வியாழ பகவானை, அதாவது குரு. வியாழ பகவான் சூரியனை சுற்றி வர ஓராண்டு ஆவதா, ஆண்டுக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி வருகிறது. குரு பெயர்ச்சியிலே அவரவர் ராசிக்கு ஏற்ப பல உயர்ந்த நன்மைகள் அடைகின்றனர். இதை வடமொழியிலே அதிர்ஷ்டம் என்று அழைக்கின்றனர். ஒரு மனிதனின் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு வியாழ பகவானே முக்கிய காரணமாய் இருக்கின்றார். அவர் நல்ல உடல் நலன், ஆளுமை, பொருளாதார வளர்ச்சி, கல்வி, நல்ல மனநிலை, நல்ல வாழ்க்கை துணை, குழந்தைகள், சிறந்த நண்பர்கள், உறவினர்கள் என்று முறையே இதற்கு எல்லாம் காரணியாக இருப்பவர் குரு பகவானே. எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பது நடைமுறை வழக்காக உள்ளது. இதனால் நாம் அறிந்து கொள்வது,
குருவின் பார்வையால் மற்ற கோள்கள் தங்கள் குணத்தை காட்டுவது இல்லை என்பதே. வியாழ பகவான் பொதுவாக அவரவர் ராசிக்கு ஏற்ப சிங்க யோகம், செல்வ யோகம், குருச்சந்திர யோகம், எதிர்பாராத யோகம் என 4 வகையான யோகங்களை வழங்கி வருகிறார். அதை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். சிங்க யோகம் சந்திரன் நின்ற ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு 4, 7, 10ஆம் இடங்களிலே வியாழன் அமர்ந்து இருந்தார். அது சிங்க யோகம் என்று சொல்லப்படுகிறது. காட்டிலே சிங்கத்தை கண்டால் எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிவிடும். அதுபோல சிங்க யோகம் வந்தால் பிறந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அனைத்து துன்பங்களும் விலகி ஓடிவிடும். இத்தகைய யோகம் பெற்றவர்கள் நீண்ட ஆயுளோடு மேன்மையாக வாழ்வார். செல்வ யோகம் குரு மற்றும் கேது இணைவினால் இந்த யோகம் ஏற்படுகிறது. இத்தகைய சேர்க்கை லக்னம் அல்லது ராசிக்கு கேந்திரமான 1, 4, 7, 10 உண்டாக சிறப்படைய செய்யும். இந்த அமைப்பை உள்ளவர்கள் பல மேன்மையான பதவிகளை பெறுவார். குருச்சந்திர யோகம் லக்னத்துக்கு 4, 5, 9 ஆகிய ராசிகளில் சந்திரனோடு குரு வந்தார். குருச்சந்திர யோகம் உண்டார். இந்த யோகத்தினால் ஆயுள் பலம், செல்வம், உடல் நலன், குழந்தைகள் பேறு மற்றும் புகழ் சிறப்பாய் அமையும். குருச்சந்திர யோகம் உள்ளவர்கள் தங்கள் கற்ற கல்விக்கு சம்பந்தமே இல்லாத துறைகளில் ஈடுபட்டு அதிலே வெற்றி கொடியை நாட்டி உலக புகழ் பெறுவார்கள். எதிர்பாராத யோகம் குரு பகவான் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திர ஸ்தானமாக 1, 4, 7, 10 ஆட்சி அல்லது உச்சம் பெற்றார். அவர்கள் எதிர்பாராத யோகத்தை அடைவார். எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சி, அரசு பதவி, புகழ் ஏற்படும். மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வழிகாட்டிகளாயும் விளங்குவார். இந்த யோகம் இருந்தால் மட்டும் போதாது, குரு தசை வந்தால்தான் முழுமையான பலன்களை பெற முடியும். அப்படி இல்லை என்றால் மற்ற தசைகளில் குரு புத்தி காலத்திலே மேற்கண்ட அந்த பலன்களை அவர்கள் பெறலாம். இதற்கு முதலாவது பரிகாரம், இந்த யோகங்கள் இருக்கிறது ஆனால் வேலை செய்யவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் இரக்கத்துடன் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்பவர்கள் மேற்கண்ட யோகத்தை பெறுகிறார். இரண்டாவது பரிகாரம், அனைத்து சிறப்பு நிலை பெற்றிட முடிந்தவரை குரு பகவானை வணங்கி வர வேண்டும். முடியாதவர்கள் 27 கொண்டகடலையை மஞ்சள் துணியிலே முடிந்து பூஜை அறையிலே வைத்து தினசரி வணங்கி வர வேண்டும். குரு பகவானின் கோடி நன்மைகளை தவறாமல் பெறலாம். நாளைய தினம் காரிய வெற்றி தரும் கணபதி வழிபாடு. பிள்ளையாருடைய ஜாதகத்தை நாளைய தினம் ஆராய்ச்சி செய்து அவர் ஏன் அனைத்து காரியங்களுக்கும் வெற்றி தருகின்றார், முதன்மையான கடவுளாய் ஏன் வணங்கப்படுகிறார் என்பதையெல்லாம் நாளைய தினம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிடத்தை இலவசமாக பயின்று மற்றவர்களுக்கு வழிகாட்டி உங்களுடைய வழியை நீங்களே தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கை செழுமையடைய இந்த பகுதி உறுதியாய் உங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது லக்ன பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் என்று தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இதிலே 5வது பாவம். 5வது பாவம் என்பது புத்திரஸ்தானம், குலதெய்வஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், முற்பிறவியை காட்டுகின்ற ஸ்தானம், அவர்களுடைய குணாதிசயத்தை காட்டுகின்ற ஸ்தானம். இதிலே இன்றைய தினம் குழந்தை செல்வம், புதன் எந்தெந்த வீடுகளில் இருந்தால் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் என்பதை கணிதம் செய்கின்ற விதமாக நாம் இன்றைய தினம் பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். மேஷத்திலே புதன் இருக்க பெற்றவர்களுக்கு 1 குழந்தை, ரிஷபத்திலே புதன் இருக்க பெற்றவர்களுக்கு 3 இருந்து 4 குழந்தைகள், மிதுனத்திலே புதன் இருக்க பெற்றவர்களுக்கு 2 அல்லது 3 குழந்தைகள், கடகத்திலே புதன் இருக்க பெற்றவர்களுக்கு 5, 6 குழந்தைகள், சிம்மத்திலே புதன் இருந்தால் அது குழந்தை வாய்ப்பதை அரிதாகும். கன்னியிலே புதன் இருந்தால் 2 அல்லது 3 குழந்தைகள் உருவாகின்ற நிலை. துலாமிலே புதன் இருந்தால் 3, 4 குழந்தைகளுக்கு அவர்கள் காரணியாக இருப்பார்கள். விருச்சகத்திலே புதன் இருந்தால் 4 அல்லது 5 குழந்தைகள், தனுசிலே புதன் இருந்தால் 3 அல்லது 4 குழந்தைகள், மகரத்திலே புதன் இருந்தால் 2 அல்லது 3 குழந்தைகள், கும்பத்திலே குழந்தை அந்த புதன் இருப்பது அரிதாக்கும். மீனத்திலே இருந்தால்
பல குழந்தைகளுக்கு அவர்கள் தகப்பனாராக தாயாராக விளங்குவார். இன்றைய வாழ்க்கை முறையிலே நாம் அனைவரும் ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து வளர்ப்பதா இது நடைமுறைக்கு அவ்வளவு சுலபமாக ஒத்து வராது. இருந்தாலும் குழந்தைகளை கணக்கிடும் அற்புதமான ராசி முறை இதுவாகும். யாருக்கெல்லாம் குலதெய்வ சாபம்? தந்தைக்கு சூரியன், துணைவருக்கு சுக்கிரன், குழந்தைக்கு குரு, தாய்க்கு சந்திரன், வீடு சகோதரர்களுக்கு செவ்வாய், ஜீவன் ஆயுள் ஸ்தானத்திற்கு சனி. ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் நிற்கின்றாரோ அந்த வீட்டுக்கு 6வது வீட்டிலே புதன், சுக்கிரன், சூரியன் பார்க்க குலதெய்வ சாபம் உண்டு. லக்னத்தை தீய கிரகம் பார்க்க குலதெய்வ சாபம் உண்டு. மகரம், கும்பம் வீட்டிலே சூரியன் நின்று செவ்வாயே அந்த வீட்டை பார்க்க இதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி கொண்டே போகும். இதற்கு உரிய பரிகாரம் ஜென்ம நட்சத்திரத்தை அன்று குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு படையல் போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அல்லது ஜாதகத்தில் 5ஆம் அதிபர் உரிய நட்சத்திரம் அன்று பரிகாரம் செய்தால் சாப விமோச்சனம் விலகிவிடும். நாளைய தினம் 5ஆம் அதிபர் எங்கெங்கே நின்றால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியை பெற்றவர்கள் புண்ணியவான்கள், பாக்கியவான்கள். இன்றைய தலைப்பு புதன் நட்சத்திர பெயர்ச்சி 5 ராசிகளுக்கு பணம் கொட்டும் ஜாக்பாட் அடி. ஜோதிடத்தில் புதன் பேச்சு செல்வம், மகிழ்ச்சி, புத்திசாலிதனம் மற்றும் வணிகத்தின் காரணியாய் கருதப்படுகிறார். மற்ற கிரகங்களைப் போலவே புதனும் அவ்வப்பொழுது தனது ராசியை மாற்றி நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஜோதிடத்தின்படி புதன் பகவான் வருகின்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்று ஆயில்யம் என்று அவருடைய சொந்த சாரம் உள்ள நட்சத்திரத்திலே பெயர்ச்சி அடைய போகின்றார். ஜோதிடத்தின்படி புதனின் இந்த நட்சத்திர மாற்றம் 5 ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வேலையை மற்றும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பார். அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் மேஷம். புதன் ஆயில் நட்சத்திரத்திலே பெயர்ச்சி அடையும் போது மேஷ ராசிக்காரர்களுக்கு வணிக லாபம், தகவல் தொடர்பு திறனிலே முன்னேற்றம் மற்றும் சமூக கௌரவம் அதிகரிப்பு போன்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கும். சொத்து தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தினுடன் சிறந்த ஒற்றுமை கிடைக்கும். வணிகத்திலே மிகப்பெரிய நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்தது கன்னிராசி. புதனின் நட்சத்திரமான ஆயில்யத்திலே புதன் பயணம் செய்யும் பொழுது இந்த நேரம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் நிதி முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். சிக்கி தவிக்கும் பணம் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது புது பொறுப்புகளுக்கான வாய்ப்புகள் உருவாகும். மேலும் காதல் மற்றும் வணிக உறவுகளுக்கு இனிமையாய் மாறும். அடுத்தது விருச்சகம். இந்த புதனின் ஆயில்ய நட்சத்திர பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் திடீரென்று மிகப்பெரிய பண ஆதாயங்களை பெறுவார். இது தவிர பழைய முதலீடுகளிலிருந்து லாபம் ஈட்டவும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறவுகள் மேம்படும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அடுத்தது கும்பம். இந்த கும்ப ராசிக்காரர்கள் புதனின் இந்த நட்சத்திர பெயர்ச்சி சாதகமான பலனை தரும். இந்த நேரத்தில் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் ஸ்திரத்தன்மை, வணிக விரிவாக்கம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை ஆகியவற்றின் நன்மைகளை பெறுவார்கள். வெளிநாட்டு பயணம் அல்லது சொத்து தொடர்பான ஒப்பந்தங்களில் வெற்றி பெறும். குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி மற்றும் அமைதி ஏற்படும் வாய்ப்பு பெறலாம். இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு
ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. கடைசியாக 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே தினப்பலன், ராசி பலன், அதனுடைய பலாபலன்களை இந்த பகுதியிலே நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். மனைவி வழி உறவினர்களால் மதிப்பார்கள். புது நட்பால் உற்சாகம் அடைவர். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினரால் மதிப்பார்கள். புது நட்பால் உற்சாகம் அடைவர். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். அழகும் இளமையும் கூடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். உற்சாகமான நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். அழகும் இளமையும் கூடும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும். உற்சாகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும். உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார். கனவு நனவாகும் நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும். உறவினர்கள் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். கனவு நனவாகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள். வெளி வட்டார தொடர்பு விரிவடையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள். தன்னம்பிக்கை பெறுகின்ற நாள். புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதியவர்கள் நண்பர்களாக தாய் வழியில் மதிக்கப்படுவீர்கள். வெளி வட்டார தொடர்பு விரிவடையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள். தன்னம்பிக்கை பெருகுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாயும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய காயத்ரி, மகாலட்சுமியுடைய கோயில்களுக்கு சென்று வணங்குதல் போன்ற காரியங்களால் சந்திராஷ்ட தினம தீட்சணை மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். மகளுக்கு நல்ல வரணமையும். புதியவர்கள் அறிமுகமாவார்கள். வாகனத்தை பழுது செய்வீர்கள். புது தொழிலை தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். மகளுக்கு நல்ல வரணமை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவர்கள் அறிமுகமாவார்கள். வாகனத்தை பழுது செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்குவீர்கள்.
விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார்கள். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள். வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம். உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள். தடைகள் ஏற்படுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார்கள். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள். வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்கிற தடைகள் ஏற்படுகின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள். அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகள் எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளார்கள். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார். வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம். இளைய சகோதர வகையிலே செலவுகள் ஏற்படும். தாயாரின் உடல்நலில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் படிப்படியாய் நீங்கும். மாலையிலே பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இளைய சகோதர வகையிலே செலவுகள் ஏற்படும். தாயாரின் உடலில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் படிப்படியாய் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். சகோதரனின் நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். சகோதரனின் நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.